அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட தப்பி போகலாம். ஆனால் இந்த தெய்வத்தோட தீர்ப்பு தப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். நாணயம் தவறியவர்களுக்கு நாணயம் வெட்டி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீராத பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காளியம்மன் கோவில் தாங்க. கொலை கொள்ளை எந்த சம்பவத்துக்கு ஆளானவங்களா இருந்தாலும் சரி, நீதி கிடைக்காதவங்க, கடன் கொடுத்துட்டு அதை மறுபடியும் வசூல் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்பிகையினுடைய சந்நிதியில் வந்து காசு வெட்டி போடுறாங்க. இது என்ன காசு வெட்டி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலில் காசு வெட்டி போட்டாங்க அப்படின்னா 8 நாளைக்குள்ள அவங்களுக்கு நீதி கிடைக்குதாம். உங்களுக்கு ஒரு பொருள் திருடு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இந்த கோவிலில் வந்து காசு வெட்டி போட்டுட்டு வேண்டிக்கிறாங்க. 8 நாளைக்குள்ளே அவங்களுக்கு அந்த பொருள் பற்றிய தகவல் கிடைக்கும், அந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லப்படுது. அப்படி ஒரு ஆச்சரியமான கோவில் தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது. அசுரனை வதம் செய்தபடி தன்னுடைய காலை மடித்து அமர்ந்து 8 கரங்களோடு காட்சி கொடுக்கக்கூடிய அன்னையினுடைய இந்த கோவில் எங்கே இருக்குது? இந்த கோவிலில் இன்னும் என்னெல்லாம் அதிசயம் இருக்குது? இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபடும்போது இன்னும் என்னென்ன மாதிரியான ஆச்சரியங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சிருக்காங்க, எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வருது, உங்களுக்கு கிரக நிலை பலன்கள்லாம் எப்படி இருக்குது, இதை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லிடுவாங்க. நாம் இப்போது வெட்டுடையார் காளியம்மனை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த கோவிலுக்கு செய்வினை செய்கிறாங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, யாராவது ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க முக்கியமாக இந்த கோவிலுக்கு வராங்க. எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவிலுக்கு வராங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, திருமண தடை, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காளியம்மனை வந்து வழிபாடு செய்கிறாங்க. கண் திருஷ்டி நீங்கணும், காளியம்மனுடைய பாதத்தில் கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னு பூஜை செய்த தேங்காயை வீட்டின் முன் கட்டுவது இங்கே ஒரு வழக்கமாக இருக்குது. முக்கியமாக பொருட்களை திருடி கொண்டு போனவங்க தானே திருப்பி வந்து இந்த பொருளை இங்கே திருப்பி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆலயத்தில் நாள்தோறும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. இந்த அன்னையினுடைய சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சிறிய பீடத்தில் வெட்டி போடப்பட்ட காசுகள் எண்ண முடியாத அளவுக்கு இருக்குமா. அதாவது ஒரு கூண்டுக்குள்ள நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த காசுகளை தொடுவதுக்கே மக்கள் பயப்படுவாங்க. அதாவது வறுமை மாறவும் தொழில் வளம் உறவும் இந்த அன்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியவங்களை வதைத்து கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே பொய்யாக சத்தியம் செய்தவங்க பிழைத்ததா சரித்திரமே கிடையாதான். இந்த கோவிலுக்கு வந்து பொய் சத்தியம் செஞ்சவங்க கண்டிப்பாக அவங்க வாயாலேயே அதை ஒத்துக்கிற மாதிரி கண்டிப்பாக வருமா. அதே போல் ஒன்றுக்கும் இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் விட்டு கொடுக்காம தான் செய்கிறதே சரி அப்படின்னு சொல்கிறவங்க பிரிந்தவங்க கூட பல பேர் இருக்காங்க. ஆனால் இங்கு வந்து மீண்டும் ஒன்று சேர வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்து கண்டிப்பாக அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பிரச்சனையால் பிரிந்துட்டு மீண்டும் சேர விரும்பக்கூடிய தம்பதிகள், உறவினர்கள், சகோதரர்கள் இப்படி இங்கே வந்து கூடுதல் வழிபாடு செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரிந்து போனவங்க கூட இந்த அம்பாள் முன்பு வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த கோவில் ரொம்ப சிறப்புங்க. சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இருந்து நாட்டரசன் கோட்டை போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியதான் இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவில். மெயின் ரோட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா இந்த கோவிலை அடைய முடியும். இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இது வரைக்கும் நான் போனதில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும்.
முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே வந்து தாலியை காணிக்கையாக கொடுத்து கூட இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கணவனுடைய ஒரு தீராத நோய் இருக்குது, அது தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் தாலியை காணிக்கையாக கொடுக்குறாங்க. கடனை கொடுத்துட்டு அதை வசூல் செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே வந்து காசு வெட்டி போட்டு வேண்டி கொண்டு போனாங்க அப்படின்னா கொடுத்த கடன் சீக்கிரமே வசூலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் எந்த தவறும் செய்யலை, ஆனால் யாரோ ஒருத்தங்க செய்த தவறுக்கு ஏன் மேலே பழி போடுறாங்க, இந்த பழி சுமத்துறாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இது மாதிரி காசு வெட்டி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காளி 8 நாட்களுக்குள்ள தண்டனை கொடுப்பாரு, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தவறை போக்கி நீதி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. செய்வினை கோளாறுகள் இருக்கிறவங்கெல்லாம் கூட இங்கே வந்து சிறப்பாக நலமாயிட்டு போகக்கூடியதை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார் தீய சக்திகள் ஊருக்குள்ளே வரவிடாமல் இருக்க அந்த ஊர் மக்களால் ஊர் எல்லையில் ஐயனார் சிலை நிறுவப்பட்டு வணங்கப்படுறது வழக்கம். முற்காலத்தில் பக்தர் ஒருவர் கனவுல தோன்றிய ஐயனார் ஒரு ஈச்சமர தோப்புக்குள்ளே தான் சிலை வடிவில் இருப்பதாக உணர்த்துறாரு. அதன்படி அந்த பக்தர் ஈச்சமர தோப்புக்குள்ளே தோண்டும் போது கோடாரியால் வெட்டுப்பட்டு ஐயனார் சிலை கண்டெடுக்கப்படுது. இதனால் இவருக்கு வெட்டுடையார் ஐயனார் என்ற பெயர் வருது. பிறகு அங்கேயே அவருக்கு கோவில் அமைக்கப்பட்டு சிலை பிரதிஷ்டை செய்யப்படுது. ஐயனார் சன்னதிக்கு அருகில் ஒரு நள்ளிரவில் பேரொளி மின்னுவதை மக்கள் பார்க்குறாங்க. மறுநாள் காலை அந்த இடத்துல அம்பிகையினுடைய எந்திரமும் கண்டெடுக்கப்படுது. எனவே அங்கு அம்பிகைக்கு ஒரு தலம் எழுப்பப்பட்டது. அந்த தலம் தான் வெட்டுடையார் ஐயனார் சன்னதிக்கு அருகில் அமைக்கப்பட்டதால் இவருக்கு வெட்டுடையார் காளி என்ற பெயர் வருது. சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் ஐயனாருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஐயனார் சன்னதிக்கு எதிரில் இருந்த மணற்பரப்பில் திடீரென சில எழுத்துக்கள் தோன்றுது. அது காளிக்கு உரியது அப்படிங்கிறத நம்பி அந்த இடத்துல காளிக்கு ஒரு சன்னதியை எழுப்புறாங்க. இதுவே வெட்டுடையார் காளி கோவிலாகவும் மாறுது. ஈச்சமரக்காட்டில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு வந்ததால் வெட்டுடையார் ஐயனார் அப்படின்னும் காளிக்கு வெட்டுடையார் காளி எனவும் பெயர் வருது. இப்படி இந்த கோவிலினுடைய தல சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பற்றி இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யும் போது அதெல்லாம் மாறும். அதே போல் இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். பௌர்ணமி நாட்கள் இரவு 10 மணி வரைக்கும் கூட இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தீராத நோய் பிரச்சனை, திருமண பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிமாநிலங்களில் இருந்து கூட இந்த கோவிலுக்கு அதிகமான மக்கள் வந்து தரிசனம் செய்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலில் காசு வெட்டி போடுறது தான் ரொம்ப பிரபலமானதாக பார்க்கப்படுது. குறிப்பிட்டு இந்த அம்பிகையை நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா வழிபாடு செய்துட்டு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக வரலாறுகள் நிறைய சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும்போது பார்க்கலாம். வேலு நாச்சியாரை கூட காப்பாற்றினார் இந்த வெட்டுடையார் காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தகவலும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்துட்டு வரலாம். குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு போகக்கூடிய விலாசம் என்னன்னு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது இந்த கோவில் வந்து காளையார் கோவில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் 15 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது மதுரையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. பேருந்து வசதிகள்லாம் இந்த கோவிலுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தான். இந்தியாவினுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகில் கொல்லங்குடி கிராமத்தில் இருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் அரியாக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இந்த வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபட்டுட்டு வாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.